Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open. மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நாம் திரு ஷியாம் அவர்களிடம் தொடர்ந்து பேசலாம். அமலாக்கத்துறையின் செய்தி தொடர்பாளர் போல பாஜக பேசுகிறது என்று சற்று நேரத்திற்கு முன்பாக நம்முடைய தொலைபேசி இணைப்பில் திமுக வழக்கறிஞர் கூறியிருந்தார். முன்பாக திமுக அமைப்புச் செயலர் RS பாரதியும் பாஜக அரசு மீதான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இது பாஜக அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சம்மட்டி அடி என்பதாக அவர் காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அமலாக்கத்துறையின் அக்கப்போர்களுக்கு உச்சநீதிமன்றம் முடிவு கட்டியிருக்கிறது என்பதாகவும் அவர் பேசியிருந்தார். செய்தியாளர் சந்திப்பில் அதனை நாம் பார்த்தோம். இந்த வழக்கை பொறுத்தவரை அமலாக்கத்துறை உரிய ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும், உரிய பதிலை உச்சநீதிமன்றத்தில் அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருந்தார்கள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக அமலாக்கத்துறை செயல்படுகிறது என்ற காட்டமான விமர்சனத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நம்முடைய டெல்லி செய்தியாளர் ராஜீவும் இணைந்திருக்கிறார். அவரிடம் நாம் பேசலாம். ராஜீவ், உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய தீர்ப்பின் சாராம்சம் என்னென்ன விஷயங்கள் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு மீண்டும் ஒரு முறை விளக்குங்க. இது ஒரு இடைக்கால தடை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அமலாக்கத்துறையிடம் மீண்டும் பதில் கேட்டிருக்கிறார்கள், நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறைக்கு. இனி அமலாக்கத்துறை எது மாதிரியான பதில்களை இல்லை என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதற்கான கால அவகாசம் ஏதேனும் கொடுத்திருக்கிறாங்களா இந்த மாதத்துக்குள் கொடுக்க வேண்டும் என்பதாக? திலகவதி, கண்டிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை அமலாக்கத்துறை அந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கின்றது, விசாரணை நடத்தி வந்திருக்கின்றது. அதே போல இதற்கு முன்பாக பல்வேறு வழக்குகள்ல பல்வேறு மாநிலங்கள்ல அமலாக்கத்துறையினுடைய அந்த சோதனைகள் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனை எல்லாத்தையும் கணக்கில் கொண்டுதான் இன்றைய தினம் இந்த காட்டமாக அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது மீறி அந்த விதிகளை மீறி வரம்புக்கு மீறி அமலாக்கத்துறை செயல்படுகிறது என்று அந்த வார்த்தைகளை நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதன் அர்த்தம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல பல்வேறு முந்தைய வழக்குகள்ல அமலாக்கத்துறையினுடைய வெவ்வேறு மாநிலங்கள்ல இது போன்ற நடைபெற்று வர வழக்குகள்ல அமலாக்கத்துறையினுடைய அந்த செயல்பாட்டை குறிப்பிடும் வகையில தான் அந்த வார்த்தைகள் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் தான் இந்த வாதங்கள் இன்றைய தினம் அந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல முறைகேடுகள் நடந்தது என்றால் சம்பந்தப்பட்ட அந்த தனிநபர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தலாம். ஆனால் ஒட்டுமொத்த இந்த அரசு நிறுவனத்தையும் எப்படி விசாரிப்பதற்கு முயற்சிப்பீர்கள் என்று நீதிபதிகள் அமலாக்கத்துறைக்கு இந்த கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக 44 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டு விசாரணையில் இருப்பதாக தமிழ்நாடு அரசு வாதத்தின் போது குறிப்பிட்டிருந்தார்கள். அது போன்ற அந்த விசாரணைகள் 44 எஃப்ஐஆர்கள் வழக்குக்கு பதிவு தொடரப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில முன் அனுமதி பெறாமல் இந்த அரசினுடைய அந்த நிறுவனத்தை எப்படி அவர்கள் சோதனையிடலாம் என்ற இந்த கேள்விகளை தமிழ்நாடு அரசு சார்பாக இன்றைய முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் தரப்பு வாதங்களை கேட்டறிந்த பின்புதான் நீதிபதிகளும் அதே போல முந்தைய அந்த அமலாக்கத்துறையினுடைய அந்த செயல்பாடுகள் பல்வேறு வழக்குகளினுடைய அந்த செயல்பாடுகளையும் கருத்தில் கொண்டுதான் இந்த ஒரு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். அடுக்கடுக்கான அந்த கேள்விகளை முன்வைக்கப்பட்டு நிச்சயமாக ராஜு, நீங்க இணைப்பிலே இருங்க ராஜு, நம்ம தொடர்ந்து பேசலாம். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஷியாம் சார் வணக்கம். வணக்கம். உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய உத்தரவை பார்த்திருக்கிறீங்க இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக. இப்போதைக்கு விசாரணைக்கு தடை விதித்திருக்கிறார்கள். இன்னொன்னு, அமலாக்கத்துறை மீது நீதிமன்றம் வைத்த விமர்சனங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக அமலாக்கத்துறை செயல்படுகிறது, வரம்பு மீறி செயல்படுகிறது போன்ற கண்டனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க, என்ன புரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து? உங்கள் பார்வைகள் சரியானவை. அமலாக்கத்துறைக்கு எதிரான பெரிய அதிருப்திகளை உச்சநீதிமன்றம் வெளிப்படுத்தி இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல ஒன்று கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, இன்னொன்று ஒரு கார்பரேஷனுக்கு எதிராக எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும், பிரிடிகேட் அஃபென்ஸ் என்ன என்கிற கேள்வி. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இன்றைய விவாதங்கள் கோர்ட் ரூம் விவாதங்களிலே சீனியர் அட்வொகேட் முகுல் ரோத்கி வைத்த வாதமே என்னவென்றால், டாஸ்மாகிலே ரெய்டு நடத்துகிறார்கள், ரெய்டு நடத்தி அலுவலர்கள் அபிஷியல்கள் உயர் அதிகாரிகளின் போன்களை பறிமுதல் செய்கிறார்கள், அந்த போன்களின் வாட்ஸ்அப் சாட்டுகளை குளோன் செய்து அவற்றை பயன்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு எல்லாமே லைவ் லாவில் ரிப்போர்ட் ஆகி இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு போன் கைப்பற்றப்பட்டு அதில் இருக்கிற வாட்ஸ்அப் சாட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன என்றால் ஏற்கனவே ஆதாரங்கள் இல்லை என்றாகிவிடும். அதாவது ஒரு பிரிடிகேட் அஃபென்ஸ் என்று 1000 கோடி ரூபாய் என்று ஒரு கணக்கு சொன்னால் அந்த 1000 கோடி ரூபாய்க்கான கணக்கு எதிலிருந்து வருகிறது என்கிற கேள்வி வரும். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர், 41 என்று நினைக்கிறேன்.
கிட்டத்தட்ட ஒரு 7 அல்லது 8 வருடம் 9 வருடம் வரைக்குமான எஃப்ஐஆர்கள். இது ஒரு அரசு நிறுவனம். அரசு நிறுவனம் என்றால் ஒரு துறைக்கு கீழே இயங்குவது, ஒரு கம்பெனி மாதிரி. இந்த கம்பெனியில் ஒரு போர்டு இருக்கிறது, மொத்தம் 5 பேர். சேர்மன் என்பவர் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கேடரில் இருப்பவர். 5வது நபர் தான் திரு விசாகன் IAS. அதற்கு அந்த அதிகார பட்டியலில் மீதி 4 பேர் இவருக்கும் மேலே இருக்கிறார்கள். அப்படி என்றால் மாவட்ட அளவில் டாஸ்மாக் அல்லது ஸ்டேட் அளவிலே என்று வைத்துக் கொண்டாலும் அதிலே ஒரு ஊழல் புகார் இருந்தால் அதுக்கான நடவடிக்கை எடுக்கக்கூடியது சம்பந்தப்பட்ட மாநில அரசு அல்லது மாநில அரசின் துறை. எனவேதான் அந்த கூட்டாட்சி தத்துவத்தை நீங்கள் வயலேட் செய்கிறீர்கள் என்கிற அந்த குற்றச்சாட்டு வருகிறது. மாநில அரசு நடவடிக்கை எடுத்த பிறகுதான் பிற அமைப்புகள் தலையிட முடியும். 1. 2வது, மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது. காரணம், இன்றைக்கு காலையில சென்னை உயர்நீதிமன்றத்தில் 41 எஃப்ஐஆர்கள் இருக்கின்றன, ஒரு வழக்கு வந்திருக்கிறது. இந்த வழக்கை முடித்து வைக்கும் வரை நீங்கள் அந்த 41 எஃப்ஐஆர்களையும் க்ளோஸ் செய்யக்கூடாது, க்ளோஷர் ரிப்போர்ட் கொடுக்க கூடாது என்று நீதிபதிகள் ஆணையிட்டு, அப்படி கொடுக்க மாட்டோம் என்று அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் ஒரு வாக்குறுதியை நீதிமன்றத்திலே தருகிறார். அதாவது விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இதுதான் பொருள். ஏனென்றால் உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதியை மீற முடியாது. அப்படி என்றால் ஒரு விசாரணை தொடர்ந்து கொண்டு இருக்கும் போதே அதிலே மத்திய அரசின் புலனாய்வு அமைப்பு தலையிடுவது என்பது நிச்சயமாக கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரானதுதான். ஒரு விசாரணை மாநில அரசு செய்து கொண்டிருக்கும் போது, விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கும் போது அமலாக்கத்துறை இதில் தலையிடுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படின்றது இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். ஆனாலும் அமலாக்கத்துறையிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் நீங்கள் பதில் அளியுங்கள் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். பாஜக தரப்பிலிருந்து SG சூர்யா அவர்கள் சொல்லும்போது ஜஸ்ட் ஜுடிஷியல் ப்ரொசீஜர் தான் இது, ஒரு இடைக்காலமாக ஒரு ஸ்டே இப்போ வழங்கி இருக்கிறார்கள். ஆனா அதற்கு முகாந்திரம் இருக்கிறது. 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறதுக்கான ஆதாரங்களை நாங்க சமர்ப்பிக்கும் பட்சத்துல நீ அடுத்து இது தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம அது குறித்தும் பேசலாம் திரு ஷியாம். Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open.